பயம் உண்மையில் இல்லாத ஒன்று, அது உன்னுடைய மனக்கற்பனை. நீங்கள் பயந்து கொண்டு இருக்கும் வரை நீங்கள் அடிமைதான். பயம் ஒரு ஆழமான குகை, அதில் நீங்கள் நுழைந்தால் மட்டுமே வெளிச்சம் தெரியும். உங்கள் பயம் சொல்லும் கதையை நம்பாதே, எதிர்த்து செயலாற்றி அதை பொய் என நிரூபி. உண்மையான தோல்வி என்பது தோல்விக்கு பயந்து முயற்சி செய்யாமல் இருப்பதுதான். வெறும் மனதளவில் தோன்றும் ஒரு நிழல்தான் பயம். நீங்கள் முன்னேறினால் அது மறைந்துவிடும். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பது ஒரு அறிகுறி, அது நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். பயம் தோல்வியை கொடுக்காது, நீங்கள் அதை நம்பும்போது மட்டுமே அது உண்மையாகிறது. பயம் இருக்கலாம், ஆனால் அதற்காக நிற்கக்கூடாது. பயந்தாலும் நடந்து முன்னேறுங்கள். உங்களை வெல்லப்போகும் ஒரே பாசிட்டிவ் சக்தி உங்கள் பயத்தை கடந்து நீங்கள் செயல்படுவதே. நீங்கள் பயந்து பயந்து ஓடும்போது வாழ்க்கை உங்களை தொடர்ந்து பயமுறுத்தும். நீங்கள் பயந்ததை சாதனைக்கான சிகரமாக மாற்றி வென்றால் அதுவே உங்கள் பெருமை. பயம் என்பது ஒரு தற்காலிக உணர்வுதான், அதனால் எடுக்கும் தவறான முடிவுகள் வாழ்வில் நிலைத்துவிடும். மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கட்டும், பயத்தை வெளியே போட்டுவிடுங்கள். பயம் உங்களின் விருப்பத்தை அழித்துவிடும், அதை கடந்து சென்றால் உலகமே உங்களுடையது. நீங்கள் பயந்து நிற்கும் இடத்திலிருந்துதான் வளர்ச்சி காத்திருக்கிறது. தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கே பயம் அதிகம் இருக்கும். தோல்வியின் கதவை திறக்கும் சாவிதான் பயம், ஆனால் துணிவே வெற்றியின் கதவை திறக்கும் திறவுகோல். பயம் என்பது ஓர் அனுபவம், அதை வெல்லும் போது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரியும். பயத்தை தூக்கி வீசிவிட்டால்தான் உங்களின் கனவுகள் நிஜமாகும்.